வட அமெரிக்க தமிழ் சங்கங்கள் கூட்டமைப்பின் 38வது பேரவை நிகழ்வில் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்படியே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சிவகங்கை மண்ணிலிருந்து இந்த சிங்கார நிகழ்வு நடக்கிற மண்ணுக்கு சிவகங்கை மண்ணின் மறைக்கப்பட்ட உலகுக்கு தெரியாத இந்திய வரலாற்றின் மிக முக்கியமான பகுதி அரங்கேறுகிறது என்றால் அதை சிவகங்கை மண்ணிலிருந்து ஒருவன் பேசினால் நன்றாக இருக்கும்னு அவங்க நினைச்சதால இந்த முயற்சி. நம்ம எல்லாரும் இந்திய வரலாற்றை மேலோட்டமா படிச்சதுண்டு. இந்திய வரலாற்றுல நம்ம புத்தகத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் வரலாறு நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் எப்ப அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் சிப்பாய் கழகம் 1857. இந்தியாவுடைய முதல் பெண் சுதந்திர போராளி யாரு அப்படின்னு கேட்டா உடனே ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிடுவோம். இந்தியாவுடைய முதல் தற்கொலை போராளி யாரு அப்படின்னு கேட்டா ஏதேதோ பேரெல்லாம் வருது. இந்தியாவுடைய முதல் பெரும் படுகொலை என்னன்னு கேட்டா 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு சொல்லுவோம். இப்படி வடக்கிலிருந்து இந்திய சுதந்திர போராட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தெற்கில் நடந்த பல்வேறு வீர தீர செயல்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஃபெட்னா வெளிக்கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜான்சி ராணி பிறப்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெள்ளையர்களை ஓட 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 விரட்டி அடித்து காளையாரோவில் கோட்டையில் அனுமன் கொடி ஏற்றிய வீரமங்கை வேலுநாச்சியார் ஒருத்தங்க இருந்தாங்க. இந்த மன்றம் உங்களுக்கு தான் கண்டது. முத்தோடுகநாதர் என்கிற தன் கணவனை சூழ்ச்சி செஞ்சு ஆங்கிலேயர்கள் கொன்னதின் விளைவா எப்படி ஒரு பெண் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜெயிச்சாங்க, போராடினவங்க கிடையாது, ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜெயிச்சாங்கிறது மிக முக்கியமான வரலாறு. ஆங்கிலேயர்கள் நடத்தின ஒரு விழாவில் அங்க விழாவுக்கு போற மாதிரி பெண்கள் எல்லாம் போய் வேலுநாச்சியாரை வெற்றி கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக வேலுநாச்சியாரின் தளபதியாக இருந்த குயிலி தன் உடல் முழுவதும் எண்ணெயை பூசிக்கொண்டு ஆங்கிலேயர்களை அழிக்க வேண்டும் என்றால் அவர்களின் ஆயுத கிடங்குகளை அழிக்க வேண்டும் என்று ஆயுத கிடங்கில் தன் மேல் நெருப்பை கொளுத்தி கொண்டு உள்ளே குதித்து செத்து உயிர் கொடுத்து முதல் உலகின் தற்கொலை போராளி குயிலி என்பது வரலாறு. சிப்பாய்க்காக வர்றதுக்கு 56 வருடங்களுக்கு முன்னாடி 1801 எல்லா கோட்டை சுவர்களிலும் வெள்ளையனை எதிர்க்க நாம் எல்லோரும் ஒன்று கூட வேண்டும் என்கிற முதல் பிரகடனத்தை ஏற்படுத்திய மருது சகோதரர்களை பற்றி இந்த நாடகம் அரங்கேற்றப்படும். ஏன் மருது சகோதரர்களை பத்தி இவ்வளவு பேசுறீங்க? மருது சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இந்தியாவில் ஒரு சாதாரண குடும்பத்துல நடுத்தர குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கும் உங்களை போல சிவகங்கை மாவட்டத்தில் மறவர் குலத்தில் பிறந்து சாதாரண போர் வீரர்களாக இருந்து ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக மாறிய அரசர்கள் வாழுகிற இடத்திற்கு வந்த மருது சகோதரர்களை பத்தி நம்மளாம் பார்க்கணும். மருது சகோதரர்களுடைய வீரமும் மருது சகோதரர்களுடைய அன்பும் மருது சகோதரருடைய அறமும் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான நீண்ட பெரும் வரலாறு. அதை நீங்க பார்க்க போறீங்க. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். மருது சகோதரர்களை கைது பண்ணிட்டாங்க, கைகாலெல்லாம் விளங்கிட்டு இருக்கிறாங்க. தூக்கிலிடுவதற்கு முன்பாக சிங்கத்தை அடைக்கிற கூண்டில் வைத்து சின்ன மருதை பயந்து கொண்டே தூக்கிவிட்டார்கள் என்பது மிக முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கையை விளங்கிட்டு இருக்காங்க, முட்டிக்காலாம் சொல்லிட்டாங்க, ஓட முடியாது. ஆனாலும் சின்ன மருது தூக்கில போறதுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் சிங்கத்தை வைக்கிற கூண்டில வச்சு போட்டிருக்காங்க. எங்க நம்ம எல்லாரையும் கொண்டுருவானோங்கிற பயத்தில். சின்ன மருது பெரிய மருது செஞ்ச மிகப்பெரிய சாதனைகள் எத்தனையோ இருந்தாலும் ஜாலியன் வாலாபாக் நடப்பதற்கு 118 ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பத்தூரில் மிகப்பெரிய படுகொலை நடந்திருக்கிறது. அதை வெள்ளையர்கள் சொல்ல முடியாமல் புழுங்கி வெளிநாட்டுக்கு போய் எழுதியிருக்காங்க. வெள்ளக்காரனே பார்த்து கண்கலங்கிற அளவுக்கு கொடுமைகள் நடந்திருக்கிறது. அந்த வரலாறு இந்த உலகுக்கு எடுத்து வர வேண்டும். மத்திய அரசு மாநில அரசு அதுக்கான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த முயற்சிகளை ஊக்கமேற்றுவதற்கும் அதுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கும் ஃபெட்னா எடுத்திருக்கிற பெரிய முயற்சிக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்து. அதை யாரெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத இப்ப இவங்க சொல்லுவாங்க. வணக்கம். முத்துக்குமரன் அவர்கள் இப்ப பேசிட்டாங்க. நான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? ஐயா சொன்ன மாதிரி என் பேர் சுபா காரைக்குடி. நானும் சிவகங்கை சீமையில இருந்து வந்திருக்கிறதுனால இதை ரொம்ப வீரமா எடுத்து சொல்லணும்னு வந்திருக்கேன்.
ஜனவரி 18 நமக்கு தெரியும் 510 மதுரையில நடந்தது. அன்னைக்கு தான் இந்த பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து அன்னைக்கு முடிவு பண்ணது. அன்னையிலேருந்து இன்னைக்கு கணக்கு பண்ணி பாருங்க, அந்த நேரத்துக்குள்ள 75 பேரை வச்சு 6லிருந்து 60 வரை, அதாவது 6 வயசுல இருந்து 60 வரை உள்ளவங்க அத்தனை பேரும் இந்த நாடகத்துல பங்கேற்று இருக்காங்க. திருமிகு கற்பகவள்ளி சாய் சங்கர் குரு கிருபா பள்ளி நடன ஆசிரியர் மாணவர்கள் பங்கேற்று இருக்காங்க. படத்தை பங்கேற்று நீங்க கலைமாமணி மதுரை ஆர் முரளிதரன் அவர்களை பத்தி உங்க அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிறந்த நடன ஆசான், இசையமைப்பாளர், நடன அமைப்பாளர், நடன கலைஞர், பாடல் வரிக்காரர், நாடக ஆசிரியர் மற்றும் இயக்குனர். அது அத்தனையும் நமக்காக மட்டுமே தயாரித்து கொடுத்திருக்கிறார் இந்த மருது இருவர் நாடகத்தை. இவர் இதுவரை 120க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய இசை ஆல்பங்களை வெளியிட்டு 21க்கும் மேற்பட்ட நடன நாடகங்களை இயக்கி தன் நிகரற்ற பங்களிப்பு செய்துள்ளார். இந்த நடன நாடகம் நமக்காக மட்டுமே செய்யப்பட்டது. பரதநாட்டிய துறையில் முதல் முறையாக, நிச்சயமா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணும், முதல் முறையாக ஹங்கேரியில் உள்ள புடாபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா நம்ம பாடலுக்காக இசையமைத்திருக்கு. இதற்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்காக இந்தியாவில் இருந்து 8 ஆண் நடன கலைஞர்கள் நமக்காக வந்திருக்காங்க. ஹங்கேரியில் உள்ள புடாபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ராவில் இருந்து 75க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் இதுல பங்கேற்றிருக்காங்க. சென்னை நகரத்திலிருந்து 30 இசை கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இசை வழங்கியுள்ளார்கள். பல புத்தகங்கள், 1-2 இல்லைங்க, பல புத்தகங்கள்ல இருந்து மேற்கோள்களை எடுத்து 3 மாசமா ஆய்வு செய்து இசையமைத்து பாடல் வரிகளை எழுதி திரைக்கதை அமைத்திருக்கிறார். இது ஒரு சாதாரண கலை நிகழ்ச்சி அல்ல. மறக்கப்பட்ட வரலாறு, மண்ணில் மறைத்ததை கூறும் மறைக்கப்பட்ட நினைவுகள், மீள் அழைக்கின்றன வீர துளிகள். இது கதை அல்ல, நிஜம். மருதும் நாச்சியாரும் ஒரு அக்னி, முடிந்தது ஒரு யுத்தம், கிளைந்தது ஒரு நெருப்பு. இது நடனம் அல்ல, நாடும் நெஞ்சும் பேசும் நீண்ட உறக்கத்தை சுட்டி எழுப்பும் வீரம். வெறும் கலை அல்ல, வரலாறின் குரல். மருதர் வருகை தரும், இன்று மீண்டும் எழும். இங்கு நம்ம குழந்தைங்க 4 மணியிலிருந்து நடனம் ஆட போறதுக்காக அவங்களுடைய உடைகளை எல்லாம் முடித்துக்கொண்டு, நடனம் சாப்பிட்டா நடனம் ஆட முடியாதுன்றதுக்காக 4 மணியிலிருந்து சாப்பிடாம இருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், முழுமையாக இந்த நடனத்தை பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மருது சகோதரர்களுக்கு அதுதான், இவங்களுக்கு அதுதான். வள்ளுவர் தான் சொல்றாரு, அறத்திற்கு அன்பு சார்பன்பர் அறியார், மரத்திற்கும் அக்னே துணை. அன்பு வந்து அறத்துக்கு மட்டும் கிடையாது, மரத்துக்கும் வீரத்துக்கு அன்புதான் சார்பு அப்படிங்கிறார். ஏன்னா சின்ன மருந்து பெரிய மருந்து பிடிக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யறாங்க, செய்ய முடியல, பிடிக்க முடியல, கையிலே சிக்க மாட்டாங்க. கடைசியா காளையார் கோவில் கோட்டையை நாங்க தகர்த்துவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. காளையார் கோவில் இருக்க உங்கள் மக்கள் எல்லோரையும் கொன்று விடுவோம்னு ஆங்கிலேயர்கள் மிரட்டுறாங்க. என் மக்களை கொன்றுவேனா, அப்ப என் மக்களுக்காக நான் உயிரோட தயாரா இருக்கேன்னா சின்ன மருந்தும் பெரிய மருந்தும் வந்து சரணடைகிறாங்க. தன் மக்களுக்காக தன் உயிரையே நீத்த, தன் மக்களுக்காகவே வாழ்ந்த, தன் மக்களுக்காக எப்போதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மருது சகோதரர்களின் வீர கதை கேட்க உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.